அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் வருது. இதில் அவங்க வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னங்க வந்து இப்படி சொல்கிறேன்னு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபுல்லாக பிளவுபடும் நான் நினைக்கிறேன். ஆனால் டிஎம்கே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்சியில் அவங்க தான் வருவாங்க எனக்கு தெரியும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறேன். ஏன்னா வந்து கூட்டணிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம தமிழ்நாட்டில், தனித்து நிற்கிறதில்ல. இப்போ நாம் தமிழ் கட்சி சீமானன் அவர் மட்டும் தான் தனித்து நிற்கிறாரு நினைக்கிறேன். அதனால் இப்போ கூட்டணி வைக்கும் போது பல்வேறு சமூகம் சார்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கட்சி இருக்குது, எல்லாருமே வந்து சேர்ந்து டிஎம்கேவோட நிற்கும்போது ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு, பெரிய ப்ளஸ் உள்ளது. அதனால் வந்து ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாங்க எலெக்ஷனே முடியல அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தோணுது ஒருவேளை அவங்க தான் திருப்பி ஆட்சி அமைப்பாங்களோன்னு தோணுது. அதனால் சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் ஆட்சி காலம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் அது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பண்ணுவாங்க நலத்திட்டங்கள்.